இந்த கொஸ்டின் பாருங்க, தி ஃபங்க்ஷன் t which maps to temperature. அப்ப t வந்து எதை இது பண்றா, டெம்பரேச்சர் இது பண்ணுது. டெம்பரேச்சர் இன் செல்சியஸ், இன் Celsius into temperature into Fahrenheit is defined by T of C equal to F, where find the function of F equal to 9 divided by 5 C plus 32. இது வந்து கீழே இருக்கிற சப்டிவிஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆஃப் 0 வேல்யூ, டி ஆஃப் 28 வேல்யூ, டி ஆஃப் -10 வேல்யூ காண. அதே போல இந்த வேல்யூ ஆஃப் சி வேர் டி ஆஃப் சி ஈக்குவல் டு, இப்போ டி ஆஃப் சி வந்து டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த டெம்பரேச்சர் when செல்சியஸ், எப்போ அந்த செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபேரனைட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபேரனைட் வேல்யூ இருந்துச்சுன்னா அப்போ அதோட டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து கொஸ்டின். நல்லா பாருங்க, அந்த ஃபங்க்ஷன் டி வந்து எதை மென்ஷன் பண்ண, டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணுது. சி வந்து செல்சியஸ் வந்து, எஃப் வந்து ஃபேரனைட் வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் என்ன வந்து பாருங்க, இந்த கொஸ்டின் T of C equal to F, அதுக்குள்ள F equal to 9 divided by 5 C plus 32. ஓகேங்களா, இதான் வந்து கொஸ்டின். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா T of 0 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் T of C equal to F. ஓகேங்களா, இப்போ F equal to என்னன்னு பாருங்க, F ஓட வேல்யூ என்னன்னா 9 divided by 5 9 divided by 5 C plus 32. ஓகேங்களா, இது வந்து இப்போ எப்படி சால்வ் பண்ற பாருங்க. இப்போ சியோட வேல்யூ என்ன இருக்கு, நம்ம கொடுத்துருக்கோம் 0 கொடுத்துருக்கோம். அப்போ சி எங்க இருக்கோ அங்க வந்து நம்ம 0 அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணோம்னா 9 divided by 0, சி பதிலா 0, 9 divided by 5, இங்க சி பதிலா 0 plus 32. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இப்போ 0 எது மல்டிப்ளிகேஷன் பண்ணா 0 ஆகும். அப்போ 0 plus 32. ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா T of 0 equal to 32. ஓகேங்களா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆன்சர். T of 28. இப்போ T of 28 equal to என்ன கேட்டிருக்காங்க. இப்போ அதே போல T of C equal to F equal to 9 divided by 5 C plus 32. இப்போ T of 28, ஏன்னா இங்க நமக்கு C ஓட வேல்யூ 28 னு கொடுத்திருக்காங்க. இப்போ C of value 28 கொடுத்திருக்காங்க. அப்போ 28 9 divided by 5 28 plus 32. எப்படி பண்ணுவாங்க, 9 8 மல்டிப்ளிகேஷன் பண்ணாங்க 252 divided by 5 plus 32. இதுக்கு எல்சிஎம் எடுத்துமா 5, இது எல்சிஎம் எடுத்துமானாக்கா 252 into 5 பண்ணோம்னா 1260 பிளஸ் 32 into 5 பண்ணோம்னாக்கா 160. ஓகேங்களா, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1420 divided by 5. இதை கேன்சல் பண்ணோம்னாக்கா எவ்வளவு வரும், 284. அப்போ T of 28 equal to 284 வந்து இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷன். தி வேல்யூ ஆஃப் C when T of C equal to, இப்போ T of C equal to அப்போ வேல்யூ ஆஃப் C என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம். இப்போ T of C அப்போ எப்படி எழுதலாம், இது வந்து T of C equal to 212 கொடுத்துட்டாங்க. அப்போ C ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க F equal to 9/5 C plus 32 equal to 212. ஓகேங்களா, இப்போ 9
divided by 5 C இந்த plus 2 அந்த பக்கம் போச்சுனாக்கா 212 minus 32 இப்போ 9 divided by 5 C இப்போ 212ல 32 போச்சுனாக்கா 180 ஓகேங்களா இப்போ இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகுமா அப்போ C equal to இந்த இது வந்து இது போச்சுன்னா தலைகீழ ஆகும் 180 into 5 divided by 9 5 divided by 9 ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து 180 into 5 180 into 5 எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 9,900 divided by 9 அப்போ 9,100 9,900 அப்போ C யோட வேல்யூ ஈக்குவல் டு 100 ஓகேங்களா இப்போ எப்போ வந்து செல்சியஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஃபேவரட் வேல்யூ இருந்துச்சுன்னா அப்போ செல்சியஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ F அதாவது செல்சியஸ் வேல்யூ ஈக்குவல் டு இப்போ எப்போ செல்சியஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஃபேவரட் வேல்யூ இருக்குதுன்னு சொல்றாங்களோ அப்போ C யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ C equal to F நம்ம தெரியும் 9 divided by 5 C plus 32 அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ இந்த 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 ஈக்குவேஷன் இந்த 9 divided by 5 வந்து ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா C minus 9 divided by 5 C இருக்குமா ஓகேங்களா இப்போ ஈக்குவல் டு 32 இப்போ 32 ஆச்சு இப்போ பாருங்க இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா 5 இப்போ இதுக்கு வந்து 5C வருமா 5C minus 9C equal to 32 இப்போ 5C ல 9C போச்சுன்னா minus 4C divided by 5 equal to 32 இப்போ இந்த டிவைட்ல இருந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு minus 4C equal to 32 into 5 அப்போ minus 4C equal to எவ்வளவு வரும் 160 அப்போ minus C equal to 160 divided by 4 அப்போ 4 16 40 ஆகுமா அப்போ C equal to minus 40 அப்போ C யோட வேல்யூ பாத்தீங்கன்னா